சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். எஸ் ஹாப்பி மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வார்ம் அப்காக நீங்கள் ஒரு டைலாக் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் அஜித் சார் சொன்ன மாதிரி நாம் யாரை வேணாலும் எத்தனை வேணாலும் கொள்ளலாம் அப்படின்னு சினிமாவுக்கு தாங்க ஒத்து வரும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாம் இப்போ சரித்திரத்தை மட்டும்தாங்க பார்க்கணும். ஆனால் நம்ம அவர் சொன்ன மாதிரி நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இட் இஸ் இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமானது. அப்புறம் ஜெயிலில் இருப்பீங்க, பார்த்துக்குங்க. ஓகே, நவ் நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சாப்டருடைய எண்டிங்கில் நம்ம விஜய் சார் அடிப்படை சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டியூட்டிஸ், இதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். The fundamental rights are enshrined in Part 3 of the Constitution from Articles 12 to 35. அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது Part 3ல ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து எங்கே வரைக்கும் வருது பார்த்தீங்கன்னா 12 to 35 ஆர்டிகல்ஸில் தாங்க வருது. In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் இதில் இருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம், அதை ஃபார்முலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Originally, the Constitution provided for 7 fundamental rights. அதாவது 7 fundamental rights Constitution provide பண்ணியிருக்காங்க. At present, there are only 6 fundamental rights. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. அதாவது இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட்டில் நமக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய இந்த பார்ட் 3 என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. While fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizens. அதாவது நம்மளுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லா பர்சனுக்குமே சார்ந்தது தான். ஒரு சிலது நம்ம இந்தியன் சிட்டிசனுக்காகவே ஃப்ரேம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிகல் 32. Every it is an order or command issued by a court in writing under its seal. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு கோர்ட்டில் இருந்தே ஆர்டராகவே இந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 32ல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸில் இந்த கோர்ட்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து டைரெக்டாகவே அவங்களே ரிட்டர்ன் பண்ணி அந்த கோர்ட்டினுடைய ஆர்டர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அந்த கோர்ட்டினுடைய சீல் இது எல்லாமே அதில் இருக்கும். It is in the nature of a command or prohibition from the performing certain acts. அதாவது ஒரு சில ஆக்ட் அதில் நாம் எது நம்ம செய்யணும் எது செய்யக்கூடாது, எது ப்ராஹிபிஷன், ஏதாவது இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில திட்டவிட்டமான ஒரு சில செயல்கள் அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. That are specified in the order of the court. Both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of writs of habeas corpus, mandamus, prohibition, coranto and certiorari. That is why the Supreme Court is called the guardian of the constitutions. அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது இந்த கான்ஸ்டியூஷனுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ஆர்டர்ஸ் நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதை நம்ம அவங்க எதை ப்ராஹிபிட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கண்டிப்பாக ப்ராஹிபிட் பண்ணணும். அதையும் தாண்டி நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த ஆக்டை நம்ம இல்லீகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லீகல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் போதைப் பொருட்கள் கொண்டு வராங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சட்டத்துக்கு விரோதமான செயல், இப்படிப்பட்ட ஒரு சில கமாண்ட், இதுக்கெல்லாம் என்ன தண்டனை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஆர்டரில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் according to Dr. Ambedkar, Article 32 is the heart and soul of the constitutions. அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் 32ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆர்டிகல் 32ங்கிறது இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சவுல், அதாவது அதனுடைய இதயம், அது மட்டும் இல்லை அதனுடைய உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டிகல் 32ல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 kinds of writs அது என்னங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா habeas corpus safeguards people from illegal arrests. அதாவது மக்களை தவறுதலான இது அரெஸ்ட் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த காரணமும் இல்லாமலே அவங்கள போய் கைது பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி ஆக்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா mandamus. It protects the petitioner who requires legal help to get his work done by respective public authorities. அதாவது ஒருத்தர் பெட்டிஷன் கொடுக்குறாரு, அது கரெக்டாக அந்த பப்ளிக் அத்தாரிட்டி
அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் கரெக்டாக செய்து முடிக்கிறாரா, அதுதான் பார்த்தீங்கன்னா மேண்டாமஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன். இட் ப்ராஹிபிட்ஸ் எ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பயாண்ட் இட்ஸ் எ ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை மாதிரி ஏதாவது கோர்ட்டு ஓவர்டேக் பண்ணி வேறு ஏதாச்சும் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதையே தள்ளி வைக்கிறாங்க, அந்த கோர்ட்டையே இதிலிருந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படிங்கிற, அதைவே அந்த கோர்ட்டை வந்து ப்ராஹிபிட் பண்ணிடுறாங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மீனிங்க. தென் certiorari. It quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. அதாவது ஒரு சின்ன கோர்ட்டில், ஒரு சபார்டினேட் கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அந்த தீர்ப்பை கூட இந்த சுப்ரீம் கோர்ட்டால் ஓவர்டேக் பண்ணி அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை கூட இந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக இந்த ஆர்டிகல் 32 படி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் quo warranto. It prevents usurpation of public office through a legal manner. இந்த ஆர்டிகிள் 32 ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு தவறுதலான, அதாவது சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் செய்கிறதுலேருந்து நம்ம இந்த ஆர்டிகிள் 32 பாதுகாக்குது. அதுதான் இந்த குவா வாரண்டோ. இப்படி 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த ஆர்டிகிள் 32 சொல்லுதுங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரைட் சொல்லியிருக்காங்க, அதாவது அடிப்படை சட்டம், அதாவது எல்லா மக்களுக்குமே இது சரிசமமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. செகண்ட் பாருங்கள் ரைட் டு ஃப்ரீடம். இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். தென் ஆர்டிகல் 15 பாருங்கள் ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது நீ பிறந்த இடமோ இல்லை உன்னுடைய மதமோ இல்லை உன்னுடைய ஜாதியோ இல்லை உன்னுடைய கலரோ இது எதுவுமே இல்லை, நீ எல்லாருமே ஈக்குவல். அதாங்க ஆர்டிகல் 15 சொல்லுது. தென் ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசாங்க வேலைகளில் அனைவருக்கும் சம உரிமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆர்டிகல் 17 அபோலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை, இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. தென் ஆர்டிகல் 13 அபோலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக்ஸ். அண்ட் தென் பாருங்கள் ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது பாருங்கள், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் profession. Then Article 20 protection in respect of conviction for offences. Article 21 protection of life and personal liberty. Article 21A right to elementary education. Article 22 protection against arrest and detention in certain cases. இந்த right to equality, right to freedom, இந்த Article 19, 20, இந்த Article 21, 22 இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் as well as ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் இதை ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸாக 1 மார்க்குக்கு கேட்குறாங்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமாகவே பார்க்க வேண்டியது எந்தெந்த ஆர்டிக்கிளில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி தாங்க கேட்பாங்க. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2-3 ஆர்டிகிள்ஸை போடுவாங்க. என்ன எங்கே தேடி பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், ஆர்டிக்கிள் 21A. இதுதான் என்ன சொல்லுது, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலிஜியன். இதுக்குள்ளே என்னென்ன ஆர்டிகிள்ஸ் வருது பாருங்கள். இந்த ரைட்ஸில் பாருங்கள் ஆர்டிகிள் 23 prohibition of traffic in human beings and forced labor. Then article 24 prohibition of employment of children in factories etc. அதாவது குழந்தை தொழிலாளர் இதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இது ஆர்டிகிள் 22 பாருங்கள் prohibition of traffic in human beings and forced labor. அதாவது யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, வேலை செய்ய வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. தென் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொவிஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். தென் ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது அவங்க மதத்தை அவங்க சுதந்திரமாக அவங்க சாமி கும்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறது தான். தென் ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் for promotion of any religion. Then article 28 freedom from attending religious instruction or worship in certain educational institutions. அதாவது கல்வித்துறைகளில் வந்து அவங்க விருப்பப்படி அவங்க மதத்தை வந்து அவங்க தியானிச்சுக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் எந்த தடையும் யாருக்கும் விதிக்கக்கூடாது அப்படிங்கிறதான். இதான் பாருங்கள் ரைட் டு ரிலீஜியன், அதாவது மதத்துக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். நம்ம இந்தியாவில் ஏன்னா நிறைய மதங்கள் இருக்குல்ல, அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் சரிசமமாக எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே சொல்லுது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் minorities. Then article 30 right of minorities to establish and administer educational instructions. Then a right to constitutional remedies. இதை வந்து ஆர்டிகல் 32 சொல்லியிருக்காங்க. It allows individuals to ask adversal for the violation of their fundamental rights.
ஸோ இவ்வளவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே நீங்கள் எல்லாருமே 1 மார்க்குக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இது. இந்த பாக்ஸ், இந்த ஒரு பேஜை வந்து நீங்கள் அப்பப்போ எடுத்து திருப்பி பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன சட்டம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே நல்லாவே புரிஞ்சிருங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். I'll set your screens on fire. I'll set your screens on fire. I'll set your screens on fire. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா அதை வந்து தள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது யாரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். When the president makes a proclamation of emergency under Article 352, the freedoms guaranteed under Article 19 are automatically suspended. அதாவது ஆர்டிக்கிள் 352 படி ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 19ல் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அண்ட் தென் பாருங்கள், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. The president can suspend other fundamental rights through specific orders. These orders must be approved by the parliament. அதாவது ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பிரசிடென்ட் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதாவது அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. இது வந்து பார்லமெண்ட்ரி அதற்கு அலோவ் பண்ணுது. ஆனால் ஒரு விஷயம் பண்ண முடியாது நம்மளுடைய குடியரசுத் தலைவரால். அது என்ன பார்த்தீங்கன்னா, பட் he cannot suspend the freedoms given under Article 20 and 21. Protection in respect of conviction for offences and protection of life and personal liberty respectively. இப்படி ஆர்டிகல் 21 and 20ல் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் மட்டும் பிரசிடென்ட்டால் எந்த ஒரு சேஞ்சஸ் ஒரு சஸ்பென்ஷனோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம பிரசிடென்ட்டால் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு. ஆனால் வேறு எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கைதிக்கு வந்து மரண தண்டனை கூட இது கொடுக்குறாங்க. பட் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உரிமை கூட, ஒரு ரிக்வெஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கறது கூட உரிமை கூட நம்ம பிரசிடென்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம செட்டில் பார்த்தோம். Directive principles of state policies are enumerated in part 4 of the Constitution from Article 36 to 51. 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம ஸ்டேட்னுடைய directive principles இருக்கு பாருங்க. The Constitution does not contain any classification of directive principles. இதில் பெருசாக எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. However, on the basis of their content and direction, they can be classified into 3 broad categories. எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லாட்டியும் இதை வந்து 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னெல்லாம் நம்ம இப்போ பாருங்க. சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல், இப்படி 3 பகுதியாக வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. These principles are not enforceable by the court. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரியிலையும் ஒரு கோர்ட்டால் எந்த ஒரு என்ஃபோர்ஸபிள், அதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்துதல். அதாவது இதை வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணாது பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தாது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது யார் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. But they are fundamental for the governance of the country. The government is duty bound to apply these principles while making laws. அதாவது ஒரு ஸ்டேட் அதனுடைய சட்டங்களை நிரூபிக்கும் போது இந்த எல்லா பிரின்சிபிள்ஸையுமே கடைபிடிக்கணும், இதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அழுத்தமாக இதில் சொல்லியிருக்காங்க. They aim at promoting the social welfare of the people. இது ஃபுல்லாக எதை ஏம் பண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கையை ஏம் பண்ணி இருக்குங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் உயரணும், இன்னும் அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், அதை ஏம் பண்ணி தாங்க இது ஃபுல்லாகவே இருக்குது. Dr. B.R. Ambedkar described these principles as novel features of the Indian Constitution. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து ஒரு நாவலாக, ஒரு மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு கதையாக இது இருக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர் அம்பேத்கர் இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை ரெண்டையும் வேறுபடுத்தி சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த USA. இப்போ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பாருங்கள், இட் வாஸ் ட்ரான் ஆன் த மாடல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாண்ட். அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து அப்படியே டிரைவ் பண்ணியிருக்காங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஈவன் த கவர்மெண்ட் cannot take away or abridge these rights.
அதாவது அதாவது கவர்மெண்டாலே அரசாங்கத்தாலே இதை என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா இது வந்து மீற முடியாது. அரசாங்கத்தாலேயே இதை வந்து மீற முடியாது, கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அப்புறம் இங்கே ஸ்டேட் பாலிசியில் பார்ப்போம். தீஸ் ஆர் மியர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கவர்மெண்ட். இதுதான் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மியர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை அ கோர்ட் ஆஃப் லா. அதாவது நம்மளுடைய கோர்ட் இதை நடைமுறைப்படுத்துது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. தென் டிரெக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட். இது வந்து எந்த கோர்ட்லேயுமே ஸ்டேட் பாலிசியை வந்து நடைமுறைப்படுத்தாது. எந்த கோர்ட்டுமே ஸ்டேட் பாலிசியை வந்து எந்த கோர்ட்டும் நடைமுறைப்படுத்தாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன். ஸ்டேட் பாலிசியில் தீஸ் ஹாவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பாருங்கள், these rights strengthen political democracy in the country. இப்போ நம்ம ஸ்டேட் பாலிசி பாருங்கள், the implementation of these principles ensure social and economic democracy. And then now state policy என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, these are natural rights. இது எல்லாமே இயற்கையான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் அப்படின்னு. அப்போ ஸ்டேட் பாலிசி பாருங்கள், these lead to protection human rights. ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, மனித உரிமை அவங்களுடைய பாதுகாப்புக்கு இந்த ஸ்டேட் பாலிசி வந்து வழிவகுக்குது. இதான் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். அதாவது அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லணும், இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில உரிமைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னு. And now here we enter into the fundamental duties. The fundamental duties in the Indian Constitution are inspired by the Constitution of former USSR. In 1976, the Congress party set up the Sardar Swaran Singh Committee to make a recommendation on fundamental duties. அதாவது fundamental duties உடைய அந்த கமிட்டியோட நேமை பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட், சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizens to our constitution called the fundamental duties. This amendment added a new part, namely Part 4A to the Constitution. This new part consists of only one article, that is Article 51A, which for the first time specified a code of 10 fundamental duties of the citizens. அதாவது 10 வகையான டியூட்டிஸ், ஒரு குடிமகனா உன்னுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிறது தாங்க இந்த ஆர்டிகல் 51A. இது எந்த பார்ட்டில் வருது பார்த்தீங்கன்னா, பார்ட் 4A டு த கான்ஸ்டியூஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்ட் 3, இது பார்ட் 4. பார்ட் 3 என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுவும் ஆர்டிகல் நேம் பார்த்துக்கோங்க, ஆர்டிகல் நம்பர் 51A. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடிமகனா நீ இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய டியூட்டிஸ், அதாவது உன்னுடைய கடமை, இதைத்தான் இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஆர்டிகல் 51A டிக்ளேர்ஸ் டு பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஆர்டிகல் 51 வந்து நாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. அப்படி டு abide by the constitution and respect its ideals and institutions, the national flag and the national anthem. அதாவது நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், இது எல்லாத்துக்குமே நம்ம சரிசமமாக அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். இந்த சீனை பார்த்ததுமே உங்களுக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்திருக்குமே, அசம்பிளியில் நிற்கிற ஞாபகம் வந்திருக்குமே. ஆமாம், எனக்கு வருது, உங்களுக்கும் வந்திருக்கும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டு cherish and follow the noble ideals which inspired the national struggle for freedom. அதாவது நம்ம சுதந்திரத்துக்காக நம்ம பாடுபட்ட அந்த விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை நினச்சி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இஸ் இன்ஸ்பயர்ட் த நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அதாவது நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம பட்ட பாடுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நினைவு கூறணும், இன்னும் அதை நினச்சி நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To uphold and protect the sovereignty, unity and integrity of India. அதாவது ஒருமைப்பாடு, மதசார்பற்ற, இன்னொன்று சகோதரத்தன்மை, இது எல்லாமே வந்து நம்ம ஒருங்கிணைந்து அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. To defend the country and render national service when called upon to do so. அதாவது நாட்டுக்காக நம்மளை ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னு. To promote harmony and the spirit of common brotherhood among all the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. அதாவது எந்த ஒரு மதமோ இல்லை மொழி சார்பற்றவோ இப்படி எந்த ஒரு வேறுபாடும் அற்று
நம்ம காணப்படணும். பெண்களுக்கு ஆற்றக்கூடிய கடமைகளை நம்ம அவங்களுக்கு, அதாவது டிக்னிட்டி ஆஃப் உமன் அப்படின்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. To value and preserve the rich heritage of our composite culture, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த வளமான கல்ச்சர் அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். டு வேல்யூ, அதுக்கு நம்ம வேல்யூ பண்ணணும். we value much அப்படின்னு. To protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife and to have composition for living. இதுதான் ஒரு குடிமகனா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரல் என்வாரன்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் இது எதையுமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. வைல்ட் லைஃப், இப்போ நிறைய பேர் வேட்டைக்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருப்பாங்க. இப்போ எல்லாம் அந்த பேச்சு இல்லை, ஏன்னா கடுமையான சட்டம் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. அதுகளெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். எல்லா லிவிங் பீங்ஸையும் நம்ம பாதுகாக்கணும். நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இங்கே ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் to develop scientific temper, humanism and the spirit of enquiry and reform, அதாவது சயின்டிஃபிக் சம்பந்தமான விஷயங்கள். டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், அதாவது மனிதத்துவம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத இதை குறிப்பிடுறதுக்காக இந்த பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி யாருமே மனிதத்துவம் இல்லாமல் இருக்காங்க, மனிதத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூட், அதாவது பொது சொத்து, அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து பொது சொத்தை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடாது, எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கக்கூடாது. அண்ட் டு அப்ஜூர் வயலன்ஸ், அதாவது வயலன்ஸ் அப்படின்னா சண்டை வரக்கூடாது அப்படின்ட்டு. To strive towards excellence in all spheres of individual and collective activity so that the nation constantly rises to higher level of endeavor and achievement. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தோம்னா நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து எக்ஸலன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் எதை கொண்டு வரும், நம்ம நாடை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவில் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. To promote opportunities for education to his child or ward between the age of 6 and 14 years. The 86th Constitutional Amendment Act 2002 has also introduced the 11th fundamental duty under 51A, under which all citizens of India or parents shall provide opportunities for education to their children between age 6 and 14 years. எல்லா பெற்றோர்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பிள்ளைகளும் 6 வயது மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தையும் நம்மளுடைய இந்த ஆர்டிகல் 51A கீழே சொல்லியிருக்காங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த சாப்டர் இதில் கம்ப்ளீட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ இருக்கு பாருங்கள், யூடியூப்பில் வரும்போது கீழே சப்ஸ்கிரைபில் ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பாட்டியும் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த சேனலில் இந்த லெசன் வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். எங்களுக்கு தேவை நீங்கள் ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு சாப்டரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதில் 1 மார்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், IAS, IPS, தென் SA செலெக்ஷன், தென் அதர் டீச்சிங் போஸ்ட், எதுக்காக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் தாங்க உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு இந்திய குடிமகனாக நீங்கள் எல்லாருமே அடிப்படையாக இந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஃபியூச்சருக்கும் இது ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, எவ்வளோ வயசு தாண்டி நீங்கள் பெரியவங்க ஆனாலும் சரி, இந்த அடிப்படை சட்டங்கள் தெரியாமல் நம்ம இந்தியாவில் இருந்தே வேஸ்ட்டுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் see you. Bye bye. This is Shyam.